அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு vlog பார்க்க போகிறோம். எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இது சண்டே மார்னிங் எடுத்தது தான். சண்டே ஸ்கூல் இல்லைங்கிறதுனால மார்னிங் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது மார்க்கெட் பக்கமாக வந்தோம். ஸோ சின்ன சின்ன ஷாப்லாம் அப்போ தான் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அகத்திக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அகத்திக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டோம். பரங்கிக்காவும் இருந்துச்சு. பரங்கிக்காய் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கினோம். முதல்லலாம் பரங்கிக்காய் அரை இல்லைன்னா முழுசாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ கீத்து போட்டு கொடுக்குறாங்க, இல்லாட்டி முழுசாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு 6 கீத்து போல் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். டைம் பார்த்திங்கனாக்கா 7 கூட ஆகலை. பட் வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 9 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டைம் 7 கூட ஆகலை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பூக்கடை ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பூவும் வாங்கிட்டோம். அன்றைக்கி சண்டே ஈவினிங் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதனால் வாங்கியாச்சு. வாக்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாக் போயிட்டு வந்தது நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வரும்போதே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாச்சு. ப்ரெட் ஆம்லேட்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலான்னு சொல்லி. கீரை பார்த்திங்கனாக்கா அதிகமாக அரைக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி தான் வீட்டுக்கு கொண்டு வராங்க. பட் இந்த அகத்திக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை சாறு வச்சு குடித்தாக்கா ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணுலாம் கூட அது ஆற வைக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரவா பொங்கல் தான். ஸோ அதுக்கு பருப்பு வேக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி துருவினது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது பொங்கல் எப்படி தாளிப்போமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கப் ரவை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பருப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு ஒரு அரை கப் பருப்பு இருந்தால் போதும். பட் நான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். அந்த பருப்பு நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு வேக வச்சேன். இப்போ இது நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இது நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்க வேணாம், அப்புறம் கட்டி தட்டுரும். இப்போ கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் தம் போட்டாக்கா அது கரெக்டாக வந்துடும் பொங்கல் ஸ்டேஜுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தம் போடலாம். ஒரு 5 நிமிஷம் தம் போட்டால் போதும், சூப்பராக வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம சேம் அரிசி பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா சாம்பார் தான். சாம்பார் ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு குட்டி கிளிப் தான் எடுத்திருக்கேன். டிப்ஸ் என்னன்னாக்கா இதில்
கொதி வரக்கூடாது, ஜஸ்ட் அது நுர கட்டி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கிட்டத்தட்ட ரசம் மாதிரி தான். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கனாக்கா ப்ரெட் ஆம்லேட் பண்ணேன். ப்ரெட் ஆம்லேட் பெரிய ரெசிபி கிடையாது, பட் நான் எப்படி செய்வேங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஒரு 4 எக்ஸை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சுன பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த முட்டையோட வாசனை வராது, அதனால தான் இது சேர்க்குறோம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறதுல இன்னுமே டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு தவா வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் டிப் பண்ணி போட்டு எடுக்க வேண்டியது தான். 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிள் தான், பட்டு பிகினர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். அவ்வளோதான், ப்ரெட் ஆம்லேட்டும் ரெடி. ஸோ இதை ரவை பொங்கலில் கொஞ்சம் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இது சும்மா ஒரு வீடியோ எஃபெக்ட்க்கு தான். எங்களுக்கு இந்த சண்டே இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பாய்.